உறவுகளை நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான மண் வாசனை சீரியலை பார்க்கறதுக்கு எல்லாரும் தயாரா? அப்ப வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இங்க நம்மளுடைய அந்த பொண்ணு வந்துட்டு ஆர்ஃபனேஜுக்கு போகும்போது என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்க கொடுங்கன்னு சொல்லியிருப்பா இல்லையா? அங்க போகும்போது நம்மளுடைய சிவும் ஆனந்தியும் யாரை பாக்குறாங்கன்னா நம்மளுடைய ஜக்கு தான் பாக்குறாங்க. அட ஆமாங்க, ஜக்கு வேலை பாக்குறது அந்த ஸ்கூல்ல தான். நம்ம சிவுக்கும் ஆனந்திக்கும் செம்ம ஷாக்கு. உடனே அந்த பாப்பாட்ட இது புடிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிவும் ஆனந்தியும் கேக்குறாங்க, இது என்னடா பழக்கம் இங்க வந்து இப்படி இருந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஜக்குவுமே எனக்கு அங்க இருக்க பிடிக்கல, அதனாலதான் நான் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன், எனக்கு வந்துட்டு பாட்டி முகத்தை பார்க்க பிடிக்கல அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி பாக்குறான். உடனே ஆனந்தியுமே நீ இப்படி பேசிட்டு இருக்க, அங்க என்னதானா பாட்டி அம்மா எல்லாருமே உன்னால செம்ம கோவத்திலையும் செம்ம கஷ்டத்துலயும் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம டெய்லி உங்க அம்மா என்னதானா என்ன யாருக்குமே தெரியாம மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே சிவுமே வந்துட்டு நீ இப்படி பண்றது தப்பு ஜக்கு, நாங்க தான் எல்லாத்தையுமே மறந்துட்டோமே, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே, நீ வான்னு சொன்னோன்னே இவனுமே சரி நான் வரேன்ற மாதிரி சொல்றான். உடனே அப்பதான் நம்மளுடைய ஆனந்தியும் சிவுமே சந்தோஷமா சரி வா அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போறதுக்காக எல்லா பாப்பா எல்லா பிள்ளைங்கள்ட்டையுமே டாட்டா சொல்லிட்டு இவங்களுமே கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஜக்குவுமே வந்து சொல்றான், எனக்கு ஒரே ஒரு வேலை இருக்கு, ஒரு ஆளை நான் பார்க்கணும், நீங்க ஃபர்ஸ்ட் போங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா நம்ம சிவுமே சரி ஓகே அப்ப நீ வாடா, நாங்க வந்து சர்ப்ரைஸா உன்னை உள்ள என்ட்ரி பண்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா இவனுமே வந்துட்டு எங்க போறான்னா நம்ம கங்காவை பார்க்க தான் போறான். ஆமாங்க, கங்காவுனுடைய அப்பா தான் இந்த வேலைக்கார தாத்தா. உடனே அவங்கள பார்க்க போகும் ஜக்கு வரான்னு சொல்லிட்டு இவளுமே எஞ்சி போவாளா. உடனே நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி கங்காவை கூப்பிடுவோம். ஆனா கங்காவோ எனக்கு வேலை இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனா நம்ம ஜக்குவுமே அந்த தாத்தா கிட்ட மட்டும் சரிங்க நான் போயிட்டு வரேன், இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போவான். இங்க பாட்டி வந்துட்டு என்னமா போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னோன்னா ஆமா பாட்டி நாங்க போயிட்டு வந்துட்டோம், உங்க பேத்தி தான் ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னா யார் அது அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்ட பாப்பாங்க. அங்க பார்த்தா நம்மளுடைய ஜக்கு வந்து நின்றுட்டு இருப்பான். உடனே ஜக்குவை பார்த்தோன்னா எல்லாருக்குமே சம சந்தோஷம். நம்ம பாட்டியுமே வந்துட்டு கெட்டி பிடிச்சிட்டு தயவு செய்து இனிமே இந்த மாதிரி எல்லாம் தப்பான முடிவு எடுத்துறாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா ஜக்குவுமே சரி பாட்டின்னு அழுகிறான். ஆமா இவனை எங்க பிடிச்சிங்க அப்படின்னா நாங்க போனோம்ல அங்கதான் டாக்டரா நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட ஆனந்தியுமே சொல்லிட்டு இருப்பா. உடனே வந்துட்டு எல்லாருமே வந்து ரொம்ப நன்றி ஆனந்தி, நீ நினைச்சதை சாதிச்சுட்ட பத்தியா, நான் சொன்ன மாதிரியே கொண்டு வந்துட்டேன் பாத்தீங்களா உங்க பேரன் அப்படின்ற மாதிரி சொன்னா ஏன் பேத்தி கெட்டிக்காரிடி அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டியுமே எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க. ஆமா ஆமா அது மட்டுமா, அவ இருக்க போய் தான் இவங்க வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே இருக்கட்டும் நாங்கெல்லாம் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே இவங்களுமே வந்துட்டு கோவிலுக்கு தான் வராங்க. இந்த கோவிலுக்கு வந்தோடனே நம்ம சிவுமே வந்துட்டு வெளியில வந்துட்டு கேட்கா என்னமா சந்தோஷமா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா சந்தோஷமாவா, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லவே முடியாது வார்த்தையால தெரியுமா. இதே மாதிரி நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணுங்க, உங்க தங்கச்சிக்கிட்டையும் நான் சீக்கிரமாவே சேர்ந்து நாங்க ரெண்டு பேரும் செம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே தங்கச்சி கூட மட்டும்தான் சேருவீங்களா, தங்கச்சியை மட்டும்தான் லவ் பண்றீங்களோ அப்படின்ற மாதிரி நம்ம சிவுமே கேட்பானா. அப்படிலாம் இல்லையே, தங்கச்சியை பிடிக்கும், உங்க அம்மாவை பிடிக்கும், உங்களை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டே போகும். யாரை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சிவுமே கேட்பான். உடனே ஐயோ வளரிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியுமே வந்துட்டு அப்படின்னு நின்றுட்டு இருப்பா. உடனே இவனுமே வந்துட்டு ஒரு வழியா என்னை பிடிக்கும்னு ஒத்துக்கிட்டே அது போதும் அப்படின்னு சொன்னோன்னே இவளுமே அப்பெல்லாம் சொல்லவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே ஓடுவான். இவனுமே சிரிச்சுட்டு நிற்கிறான். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜக்கு வந்துட்டு எல்லாருமே நெக்ஸ்ட் டேவே அவனுடைய பழைய ஹாஸ்பிட்டல்லையே டாக்டரா கொண்டு வந்து விடுறாங்க. உடனே வந்துட்டு இவ்வளோ தப்பான இதெல்லாம் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நம்மளுடைய ஹாரனுமே இதுக்கப்புறம் நீ மன்னிச்சிருப்பா, அன்னைக்கு நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இனிமே நீ உனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு, நல்லபடியா இருன்னு சொல்லிட்டு விஷ் பண்றாங்க. இங்க நம்மளுடைய கங்கா இப்பதான் வந்து அழுகுறா. ஐயோ ஜக்கு போயிட்டானே, நம்ம அவருக்கு வந்துட்டு எவ்வளவோ நம்பர் தந்தாரு நம்ம கேட்கவே இல்லை, ஆனா நம்ம எப்படியாவது இங்க இருந்து ஓடணும் அப்படின்ற மாதிரி அவளுமே பிளான் போடுறா ஜக்குவோட எல்லாத்தையும் கேட்டுட்டு. இங்க ஆனந்தி சிவ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னா என்னங்க நம்ம வந்துட்டு இந்த பண்டிகை ஒரு பண்டிகை வரும் சரி, அந்த பண்டிகைக்கு வந்துட்டு நம்ம வந்து சர்ப்ரைஸா போய் அத்தையை வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னோன்னே இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாரும் இங்கே தானே இருக்காங்க, இவங்க எல்லாருமே வந்துட்டு அம்மா வீட்டை போய் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்க வரவே இல்லம்மா நாங்களாம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா முன்னால போய் சர்ப்ரைஸ் அப்படின்ற போய் நின்றாங்க. உடனே இவங்களுமே செம்ம சந்தோஷமாயி தங்குங்களா நீங்க வரமாட்டீங்களோ, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இப்ப நீங்க வந்துட்டீங்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அங்க போய் பண்டிகை நிறைவேற்றுங்கன்னு சொன்னோன்னே இவங்களுமே சரிமான்னு சொல்லிட்டு அங்க எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமா கெட் டுகெதரா பண்ணிட்டு உடனே எல்லாருக்குமே வந்து இந்த பழைய பொருள் புது புது சாரி எல்லாமே கொடுத்து உடனே எல்லாருமே அந்த பண்டிகையை முடிச்சுட்டு சரிம்மா நாங்க கிளம்புறோம்னு சொல்லி அங்க இருந்து எல்லாருமே வந்து பாட்டி வீட்டுக்கு தான் வராங்க. பாட்டி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கோலாகலமான பண்டிகையே ஆரம்பிக்குது. இங்கேயுமே அதே மாதிரி எல்லாருக்கும் சாரி வேஷ்டி சட்டை எல்லாம் கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் எல்லாரும் மாட்டிக்கு போனா இங்க இருந்துட்டு நம்ம ஜக்கு வந்து பட்டம்லாம் கட்டி ரெடியா வச்சுட்டு இருப்பான். உடனே இவங்களுமே வந்ததுக்கப்புறம் வாங்க வாங்க என்ன ரெடியா அப்படின்ற மாதிரி சிவ் வந்து கேட்பான். அதெல்லாம் எப்போ ரெடி, வா நம்ம 2 பேரும் போட்டியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாருமே வந்துட்டு போட்டிக்காக ரெடியா இருந்திருப்பாங்க. சிவ் ஆனந்தி ஒரு டீமு, ஜக்கு ஒரு டீமு அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இங்க அதே நேரத்துல நம்ம கங்காவுமே இதுதான் சரியான நேரம், இப்போ வந்து எல்லாருமே மாடியில இருப்பாங்க, நம்ம எப்படியா ஓடணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே போன் அடிக்குங்க. யாருடைய போன்னு சொல்லிட்டு ஒரு வழியா அந்த போனை எடுத்ததுக்கு அப்புறமா இவ அவங்கிட்ட நம்பர் வாங்காம இவளுடைய மனசுல அவன் நம்பரை பதிஞ்சு ஒரு லெட்டர்ல எழுதி வச்சிருப்பா. அதை வச்சு அவனுக்கு போன் போட்டா அங்க நம்ம ஜக்கு போனை எடுக்கவே மாட்டான். ஏன்னா வந்துட்டு எல்லாருமே விளையாண்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அதனால இவ அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படியா இந்த வீட்டை விட்டு ஓடியே தீரணும்னு சொல்லிட்டு ஒரு வழியா யாருமே இல்லாதப்போ அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியில ஒரு வழியா வந்துடுறா. ஓடி வந்துட்டு இருக்கும் போதே இங்க நம்மளுடைய ஆனந்தியும் சிவும் விளையாண்டுட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஆனந்தி சொல்லுவா, சிவ் தயவு செய்து ஜெயிச்சிருங்க, தயவு செய்து செஞ்சிருக்க அப்படின்ற மாதிரி ஜெயிச்சிருங்கன்னு சொல்லிட்டே இருப்பா. நம்மளுடைய ஜக்கு நினைச்சிருவான், ஆமா இப்ப நம்ம ஜெயிச்சு யாருக்கு மனசுல நம்ம இடம் பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த போட்டியில இருந்து தோத்துடுறாங்க. நம்ம சிவ் ஜெயிச்சோன்னா செம்ம சந்தோஷமாயிடுறான் எல்லாருமே. ஆனா சிவுக்கே தெரியல நம்ம எப்படி ஜெயிச்சோன்னு. அப்பதான் அவனுக்குமே புரியுது ஜக்கு நமக்காக விட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஜக்கு கிட்ட போயிட்டு விட்டு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்டா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சிவுமே வந்துட்டு பேசுவானா. இது என்னடா நீ ஜெயிச்சா என்ன நான் ஜெயிச்சா என்ன 2 பேருமே ஒண்ணுதான் சொல்லிட்டு அவனுமே பெருந்தன்மையா விட்டு கொடுத்துட்டு போறான். சிவுமே ரொம்ப நல்லவனாயிட்டானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இங்க நம்ம கங்கா பஸ்ல ஏறி போய்கிட்டு இருப்பாங்க. அந்த பஸ்ஸுக்கு முன்னால படாருன்னு வந்து அவன் புருஷனோட டீம் வந்து இறங்கிரும். உடனே அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்து இவ எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலான்னு ஓடுவா. இவனுங்க அதை விடாம புடிச்சு ஓடிட்டு இருப்பானுங்க. அப்பதான் நம்ம ஜக்கு போனே எடுத்து பாக்குறான். அப்போ போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா இத்தனை தடவை போன் வந்திருக்கு யாருன்னு தெரியலையேன்ட்டு இங்க ஒரு வழியா அந்த குழந்தைய அவ கிட்ட இருந்து பிரிச்சு நம்மளுடைய கங்காவை அடின்னு போட்டு அடிச்சு மண்ணுல தள்ளி விட்டுறாங்க. உடனே இந்த சின்ன பையன் என்ன பண்ணிட்டு இருப்பான், சும்மா விளையாண்டுட்டே இருக்கும்போது இந்த கேமரால வந்துட்டு சாரி அது என்னன்னு தெரியல, அதை வச்சு பட்டம் இங்கே தான் இருக்குன்னா கூடுறா நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சாஞ்சி வந்து அதை பிடுங்கி பார்த்துக்கிட்டு இருப்பா. பட்டத்தை பார்ப்பான்னு பார்த்தா அவ ஹைட்டுக்கு நம்ம கங்கா அடி வாங்குறது தான் தெரிஞ்சிருக்கு. உடனே ஐயோ யாரையும் அடிக்கிறாங்க அப்படின்னு கத்துனோன்னு ஜக்கு மட்டும் வந்துட்டு யார் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஓடி வந்து கூடு அப்படின்ற மாதிரி வாங்கி பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா அவனுக்கே ஷாக்காயிருது, அதுக்குள்ள இருக்கிறது கங்கா அப்படின்றது தெரிஞ்சவனே. உடனே கங்கா நீயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், இதை காப்பாத்தியே ஆகணும்னு சொன்னோன்னே சாஞ்சியுமே யாரோ கீழே விழுந்து அடி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாளா. இவன் பட்டாருன்னு அந்த மாடியில இருந்து யோசிக்காம குதிச்சிடுறான். குதிச்சு டம்முன்னு போய் கீழே ஹீரோ மாதிரி ஹே அப்படின்ற மாதிரி நின்றுறான். நின்றுட்டு பார்த்தா மேலே எல்லாரும் பதறி போய் நிற்கிறாங்க. ஐயோ இந்த பையனை சாடி குதிச்சிட்டான் அப்படின்ட்டு. இங்க இவனுங்க குழந்தைய வந்துட்டு அவள்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு அவளை நல்லா அடிச்சு போட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம கங்காவோ பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறா. உடனே ஓடி வந்த ஜக்குவோ கங்கா கங்கா என்னாச்சு கங்கா அப்படின்ற மாதிரி பாக்குறான். கங்கா மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறா. ஒரு வழியா சிவ் ஆனந்தியோட எல்லாருமே வந்தோடனே சிவ் ஆனந்தி கார்ல தூக்கி போட்டு போய்கிட்டு இருக்காங்க. எங்க ஆனந்தி சிவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு இந்த பையன் இவளுக்காக இவ்வளவு துடிக்கிறான் அப்படின்ற மாதிரி. நமக்குமே என்னன்னு தெரியல, பாப்போம். தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஒரு வழியா அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையுமே சேர்த்துட்டு இங்க சிவும் ஆனந்தியும் நிக்கிறாங்க. உடனே பாட்டியுமே என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நல்லா நல்லதுமா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே பாட்டிக்கு போன் அடிச்சு நம்ம ஆனந்தியுமே நல்லபடியா வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம், என்னன்னு பார்த்துட்டு இருக்காங்க பாட்டி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரிம்மா கூடயே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு என்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு பார்க்கலாமா? See you for the tomorrow episode.